Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி குக்கர்ல வச்ச வெஜிடபிள் பிரியாணி. இது எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இதில் வர ரெசிபி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலை. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் பிரியாணி செய்ய போகிறோம், வெஜிடபிள் பிரியாணி. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, நான் 200 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். எடுத்து அந்த அரிசியை வாஷ் பண்ணி 400 கிராம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அரிசி ஒரு 30 மினிட்ஸாவது ஊறணும். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசா. ஒரு பச்சை மிளகா 2ஆக ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு, பீன்ஸ் ஒரு 4-5 எடுத்துக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு கையளவு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட தயிர், லெமன், இது கூட சென்னா. இதை நான் நைட்டே ஊற வச்சு வேக வச்சுருக்கேன், 5 விசில் வச்சு. இதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது கூட கொடை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் பிடிச்சவங்க. மசாலாக்கு சில்லி பவுடரு, கரம் மசாலா, பிரியாணி பவுடர், உப்பு, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இது எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் தான். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இது கூட சோம்பு சேர்த்துக்கிறோம், 1 ஸ்பூன் அளவுக்கு. சோம்பு கூடவே பிரிஞ்சி இலை 2, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1 சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரியணும். இப்போ இது கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் சாஃப்டாக குக்கார வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ இந்த வெங்காயம் கூட தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாமே இப்போ இது கூட சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கணும். இப்போது தக்காளி இந்த மாதிரி பாதி குக்காயிடுச்சு. இப்போ நம்ம கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வேறு எதுவும் காய்கறி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சுண்டல் மட்டும் நான் இப்போ சேர்க்கல, ஏன்னா அது ஏற்கனவே வெந்துருச்சுல. அதனால் இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். காய் வதங்கிறதுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம், பிரியாணிக்கும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூட தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது நல்லா வதங்கணும். இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கணும். மூக்கடலை ஒரு 2 இந்த மாதிரி ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் அரிசியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க, காரமும் பார்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். லெமன் லைட்டாக புழிஞ்சுக்கோங்க. இப்போ லைட்டாக பிரியாணி பவுடர் மேலே தூவி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தூவினா போதும். உப்பு காரெல்லாம் லைட்டாக அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் சாப்பாடு வேகும் போது கரெக்டாக வரும். கரெக்டாக இருந்துச்சுன்னா சாப்பாட்டில் உப்பு கம்மியாகிடும். அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நான் புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி வச்சு 2 விசில் வச்சிடணும். 2 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்ம பிரியாணி சூப்பராக குக் ஆகிடுச்சு. நம்ம வெஜ் பிரியாணி குக் ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி குக்கர்லேயே செஞ்சது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பபாய் ஃப்ரம் சத்யானந்த். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.